ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சாரீ ப்ரீ-ப்ளீட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு ஃபுல் வீடியோவாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த தீபாவளிக்கு என்னோடய சாரியை நான் எப்படி ப்ரீ-ப்ளீட் பண்ணி வச்சுக்கிறேன்றது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இதே போல் உங்களோட சாரியை நீங்கள் தீபாவளிக்கு முன்னாடியே ப்ரீ-ப்ளீட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷனுக்கு சாரியை நீங்கள் சீக்கிரமாக டக்குன்னு நீட்டாக அண்ட் பர்ஃபெக்டாக நீங்கள் சாரீ வேர் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட சாரியை நீங்களே ப்ரீ-ப்ளீட் பண்ண கற்றுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு பல்லு ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ண போகிறேன். நான் சாரியை கம்ப்ளீட்டாக பிரித்து எடுத்துக்கிறேன். உங்களோட சாரியை நீங்கள் இதே போல் கம்ப்ளீட்டாக பிரிச்சுட்டு எது ஃப்ரண்ட்டு எது பேக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சில சாரியில் ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே ஒரே மாதிரியே இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். நம்மளுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. ஃபஸ்ட் டைம் சாரீ வேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த டவுட் நிறையவே இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே பிரித்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பல்லு ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ண போகிறேன். பல்லு ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணது நான் ஃபஸ்ட்டு முந்தானையை டேபிளில் வச்சுக்கிறேன். டேபிளில் தான் வச்சு அயன் பண்ணணும் இல்லை, டேபிளில் வச்சு பண்ணால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். கீழே வச்சு பண்ணோன்னா நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ டேபிள் இருந்தால் டேபிளில் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் நிறைய ப்ளீட்ஸ் வேணுன்றதுக்காக இந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணுறேன். உங்களோட 3 விரலில் ஃபோல்டிங் பண்ணி நான் பண்ணுற மாதிரி நீங்கள் இது போல் நீங்கள் மடித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ளீட்ஸ் கிடைக்கும். பார்க்கவும் அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ளீட்ஸ் மட்டும் நீங்கள் பெருசாக வச்சுட்டு உங்களோட செஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, பெருசானா உங்கள் செஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, நான் எனக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன். ப்ளீட்ஸ் எல்லாமே அழகாக எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்டாக உங்களுக்கு புரியும். நீங்கள் பாதி வரைக்கும் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்படி பண்ணுறேன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் பல்லு ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நான் 1 by 1 நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இப்போது நான் ப்ளீட்ஸ் எடுக்க போகிறேன். நீங்கள் இந்த போல் ஒரு கேட்ச் கிளிப் வச்சு நீங்கள் முந்தானியே இது மாதிரி செக்யூர் பண்ணிவிட்டு ப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. நான் ஃபஸ்ட்டு ப்ளீட்டை எப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ளீட்டை மட்டும் 2 நான் மடித்து கையில் பிடிச்சிட்டு அடுத்து இருக்கிற ப்ளீட்ஸை என்னோடய உள்ளங்கைக்குள்ளே இந்த 4 ஃபிங்கர்ஸ்குள்ளவே இருக்கிற மாதிரி தான் எல்லா ப்ளீட்ஸுமே நான் எடுக்கிறேன். இது போல் நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்தீங்கன்னா 2 சைடுமே உங்களுக்கு ப்ளீட்ஸ் எந்த அளவுக்கு வெளியே வருது, நம்ம கைக்குள்ளவே இருக்கிற அளவுக்கு இருக்குன்றது நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ப்ளீட்டை தாண்டி மற்ற ப்ளீட்ஸ் எதுவுமே இது போல் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா வெளியே உங்களுக்கு தெரியவே தெரியாது. சில ப்ரீ-ப்ளீட் பண்ணி வச்சுருந்து சாரீ வியர் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு ப்ளீட்டை தாண்டி சில ப்ளீட்ஸ்லாம் வெளியே தெரியும். அது அவங்க ப்ராப்பராக ப்ரீ-ப்ளீட் பண்ணாததுனால தான். நீங்கள் இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரீ-ப்ளீட் பண்ணிங்கன்னா, ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ப்ளீட்ஸ் வெளியே தெரியாது. அதுபோல் நீங்கள் அர்ஜெண்ட்டாக நீங்கள் சாரீ வியர் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ப்ளீட்ஸ் வெளியே தெரியும். அது ரொம்பவே அசிங்கமாக இருக்கும். நீங்கள் பிஃபோராகவே உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தீபாவளிக்கு 1 day 2 daysக்கு முன்னாடி இது போல் நீங்கள் உங்களோட சாரியை நீங்கள் நீட்டாக அயன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சட்டுன்னு உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்கேஸ் நீங்கள் கோவிலுக்கு போனாலும் சரி, செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காண்டியும் சரி, உங்களோட சாரியை யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் நீங்கள் அழகாக வியர் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் ஸ்கூல் போகிற பிள்ளைங்க கூட சாரீ கட்டுறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுறாங்க. அப்போல்லாம் அந்த காலத்தில் நம்மளோட ஏஜ்லாம் நம்ம சாரீ கட்டுறதுலே பெரிய விஷயம், நம்ம ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. 10th 12th படிக்கிற பசங்க கூட இப்போது என்ன ஃபெஸ்டிவல்னாலும் சாரீ வியர் பண்ணிக்கிறதுக்கு தான் ரொம்பவே ஆசைப்பட்றாங்க. நான் பல்லு ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு என்னோடய லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்றதை நான் ஃபஸ்ட்டு என் மேலே போட்டு செக் பண்ணிக்கிறேன். எனக்கு கரெக்டாகவே இருக்குது. இப்போ நான் அரேஞ்ச் பண்ண ப்ளீட்ஸை நான் டேபிளில் வச்சுட்டு நான் இப்போது சாரியை அயன் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இது போல் உங்களோட ஷோல்டரில் போட்டு பார்த்துட்டு ஹைட் கரெக்டாக இருக்கா. சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப குட்டியாக எடுத்துருவோம், ஷார்ட்டாக இருக்கும். சில டைம் நம்மளோட லென்த்துக்கும் மீறி நம்ம ரொம்ப பெருசாக லாங்காக எடுத்துடுவோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னா இந்த போல் நம்மளோட ஷோல்டரில் போட்டு பார்த்துட்டு லென்த் ஓகேனா அந்த அளவுக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம அயன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் அயன் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் மேலே போட்டு பார்த்தீங்கன்னா அது லாங்காக இருந்துச்சுன்னா நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கோடு எல்லாம் பதிஞ்சிரும்.
ஸோ நீங்கள் உங்கள் மேலே போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அயர்ன் பண்ண ஆரம்பிங்க. இது போல் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃப்ளீட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நான் அயர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். நீங்கள் ஃப்ளீட்ஸை கரெக்டாக வச்சு நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் இது போல் விசிறி மடிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்கள் அங்கே பின் பண்ணி செக்யூர் பண்ணணுன்னுன்றதே இல்லை. நீங்கள் பின் பண்ணாமல் விட்டாலுமே அது அதே ஃபோல்டிங்க்கு திரும்பவும் நீங்கள் எத்தனை டைம் கலைச்சி விட்டாலுமே அதே ஃபோல்டிங்க்கு திரும்ப ரீசெட் ஆகிடும். பாருங்கள் ஃப்ளீட்ஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போது செஸ்ட் ஃப்ளீட் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 2 கிளிப் வச்சு நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ளீட்ஸை நல்லா பிரித்து விட்டுட்டு நம்ம எத்தனை ஃப்ளீட்ஸ் எடுத்துருக்கோமோ அத்தனை ஃப்ளீட்ஸுமே வெளியே தெரிகிற மாதிரி நம்ம ஃப்ளீட்ஸை எடுக்கணும். சம்டைம்ஸ் சில ஃப்ளீட்ஸ் நீங்கள் உள்ளே வச்சு கூட நீங்கள் பின் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அதையுமே கையை வச்சு ஒன்று ஒன்றா எடுத்து விட்டுட்டு உங்கள் செஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. என்னோடய செஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்குமே 1 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி நான் டிஸ்டன்ஸ் வச்சு ஃப்ளீட்ஸை என் கையை வச்சே நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு தான் நான் அப்புறம் அயனிங் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளீட்ஸை கரெக்டாக கை வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் அயர்ன் பண்ண ஆரம்பிங்க. இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களோட அவுட்புட் நல்லா கிடைக்கும். பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் நிறைய கேப் இல்லாமல் கரெக்டாக எல்லா ஃப்ளீட்ஸுமே ஒரே ஈவனாக இருக்கிற போல் இருக்கும். நீங்கள் ஃப்ளீட்ஸை நீங்கள் கை வச்சு அரேஞ்ச் பண்ணாமல் டைரெக்டாக ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் அயர்ன் பண்ணால் பர்ஃபெக்டாக வரும் அப்படின்ட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். நீங்கள் ஃப்ளீட்ஸை இது போல் 1 by 1 உங்கள் கையாலேயே எடுத்து விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அயர்ன் பண்ணும்போது தான் உங்களுக்கு அழகான ஃப்ளீட்ஸ் கிடைக்கும். நான் எடுக்கிற மாதிரியே நீங்கள் உங்கள் இடுப்பு சுற்றி வர பார்ட்டுக்குமே நீங்கள் இது போல் ஃப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல பேக் சைடில் பஃப்னு தூக்கி இல்லாமல் ஃப்ளாட்டாக உங்களுக்கு சப்பையாக இருக்கிறவங்களுக்கு கூட அவங்க ஒல்லியாக இருக்கிற போல் காட்டும். பேக் சைடில் உங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக இல்லாமல் ஸ்லிம்மாக காட்டவங்களை நீங்கள் இது போல் ஃப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி நீட்டாக அயர்ன் பண்ணிக்கோங்க. இது போல் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் அயர்ன் பண்ணியிருக்கிறத உங்களுக்கு நான் என் மேலே போட்டு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு நான் ஃப்ளீட்ஸ் அழகாக அரேஞ்ச் பண்ணி அயர்ன் பண்ணியிருக்கேன்றது பாருங்கள். நான் இப்போது சென்டர் ஃப்ளீட் எடுக்க போகிறேன். சென்டர் ஃப்ளீட் எடுக்கிறதுக்கு சாரியை பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது சாரி எல்லாத்தையும் ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு நான் எடுக்கிற மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நல்லா பாருங்கள் நான் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இதே போல் சேம் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிவிடுங்க. இது போல் நீங்கள் செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு ஃப்ளீட்ஸ் எடுக்கணுன்றது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு நம்ம டக் பண்ணுவோம் பார்த்தீங்களா சாரீ கட்டும் போது அதே மாதிரி நீங்கள் டக் பண்ணுற மாதிரியே நீங்கள் பிடிச்சிட்டு உங்களை சுற்றி ஒரு ரொட்டேட் வந்துட்டு அப்போ வர ஒரு மெஷர்மெண்ட்டையும் நீங்கள் ஒரு பின் பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட்டையும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பின் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த மெஷர்மெண்ட்டுக்கும் நடுவில் தான் நம்ம சென்டர் ஃப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க நான் எப்படி சுற்றி ஃப்ளீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கோங்க. இந்த பின்னையும் அந்த பின்னையும் தான் நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ சென்டர் ஃப்ளீட் எப்படி எடுக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப டீட்டெயில்டாக இல்லாமல் ஓரளவுக்கு உங்கள் எல்லாருக்கும் சாரீ கட்ட தெரியும். ஃப்ளீட்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணணும் எப்படி அயர்ன் பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். டீட்டெயில்டாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மெஷர்மெண்ட்லாம் நம்ம பார்க்கலாம். நான் ஃப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ளீட்ஸ் பெருசாக அரேஞ்ச் பண்ணாமல் நம்மளோட ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவில் இருக்கிற கேப்புக்கு மட்டும் நீங்கள் ஃப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் ஃப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ளீட்ஸ் கிடைக்கும். நிறைய ஃப்ளீட்ஸ் சென்டரில் நம்மளுக்கு கிடைச்சா நம்மளுக்கு சாரீ பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். ஃப்ளீட்ஸ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு நிறைய கிடைக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம குட்டியாக எடுத்தால் தான் நம்மளுக்கு ஃப்ளீட்ஸ் நிறைய கிடைக்கும். நீங்கள் அந்த 2 பின் நம்ம செக்யூர் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த 2 பின் வர வரைக்குமே ஃப்ளீட்ஸ் நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு குட்டியாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின் வச்சு செக்யூர் பண்ணிவிடுங்க. இப்போது நான் பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு டேபிளில் வச்சு நான் அயர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன்.
ஃபஸ்ட்டு அயர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளீட்ஸை நம்ம கரெக்டாக ஒன் பை ஒன்னாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்கள் எல்லாமே மொத்தமாக ஒரே ஃப்ளீட்ஸ்லேயே இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் டக்கின் பண்ணும்போது உங்களுடைய வயிறு வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி, அது ஆக்சுவலாக தொப்பை இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டும். ஃப்ளாட்டாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி மொத்தமாக நம்ம டக்கின் பண்ணும்போது நம்மளுக்கு தொப்பை இருக்கிற மாதிரி காட்டும். அப்போது தொப்பை இருக்கிறவங்களுக்கு இது போல் நம்ம டக்கின் பண்ணோம்னா அப்போ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த மிஸ்டேக்கை நம்ம ஹைட் பண்ணோம்னா இது போல் நீங்கள் ஃப்ளீட்ஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி 1/2 inch கேப் விட்டு அரேஞ்ச் பண்ணி அயர்ன் பண்ணிக்கோங்க. இது போல் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி அயர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் பார்க்கவே ரொம்ப அழகாகவும் தெரியும். அதே சேம் உங்களுக்கு தொப்பை இருந்தாலுமே கூட நீங்கள் இது போல் வச்சு டக்கின் பண்ணும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு தொப்பை உங்களுக்கு தெரியாது. நீங்கள் குண்டாகவே இருந்தாலும் சரி, உங்களுக்கு தொப்பை அதிகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்னும் தொப்பையை இன்க்ரீஸ் பண்ணி காட்டுற மாதிரி காமிக்காமல் உங்களுக்கு கொஞ்சம் ஹைட் பண்ணி காட்டும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்னோடய சாரியை ஃபுல்லாக அயர்ன் பண்ண போகிறதில்ல. நான் கொஞ்சம் ப்ளஃபி ஃப்ளீட்ஸ் வச்சுக்க போகிறேன். இன்றைக்கி நான் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணவும் போகிறதில்ல. நான் ஆங்கர் ஃபோல்டிங் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நான் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி நான் கஸ்டமருக்கு தர போகிறதில்ல. இது என்னோடய செல்ஃப் அயர்னிங்காக நான் பண்ணுறது. நான் தீபாவளிக்கு வேர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் ஆங்கர் ஃபோல்டிங் பண்ணிட்டேன்னா எனக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்னோடய மிடில் பார்ட் வரைக்கும் நான் அயர்ன் பண்ணிக்கிறேன். மிடில் டு டவுன் பார்ட் நான் அயர்ன் பண்ண போகிறதில்ல. ஃபுல்லாக அயர்ன் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ எனக்கு இது போல் கட்டணும்னு ஆசை. ஸோ நான் இது போல் அயர்ன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபுல்லாக அயர்ன் பண்ணி நீங்கள் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. இது போல் ஃப்ளஃபியாக வச்சு பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஃப்ளஃபி ஃப்ளீட்ஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. நான் மிடில் பார்ட் வரைக்கும் தான் அயர்ன் பண்ணிக்கிறேன். டவுன் பார்ட்டை நான் அயர்ன் பண்ணலை. நான் இப்போ ஆங்கர் ஃபோல்டிங் பண்ண போகிறேன். ஆங்கர் ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு நீங்கள் சாரியை உல்ட்டாவாக கவுத்தி போட்டுக்கோங்க. இது போல் போட்டுட்டு உங்களோட செஸ்ட் ஃப்ளீட்டை எடுத்து நீங்கள் கரெக்டாக அந்த ஃபோல்டிங்க்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு நம்மளுக்கு செஸ்ட் ஃப்ளீட் ஃப்ரண்ட்டில் வேணுன்றதை நம்ம மெஷர் பண்ணிக்கணும். நான் என்னோடய கையை வச்சு நான் மெஷர் பண்ணிக்கிறேன். என்னோடய கை அளவுக்கு எனக்கு இருந்தால் போதும். நான் ஆங்கர் ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு எடுத்து டவுனில் விட்டுட்டு மீதி இருக்கிற பார்ட்டை நான் உள்ளே வச்சு மடிச்சுக்கிறேன். நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ளீட் கீழே டவுனில் இருக்குது. அதை எடுத்து நான் அந்த பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே சேம் ப்ரொசீஜர் தான். பட் நம்ம இதை ஆங்கர் ஃபோல்டிங்காக மாற்றிக்க போகிறோம். பாக்ஸ் ஃபோல்டிங்காக மடிக்க போகிறதில்ல. இதையுமே நான் பண்ணுற மாதிரி சேம் நீங்கள் மடித்து விட்டுட்டு இப்போ ஒரு ஆங்கர் எடுத்து நீங்கள் ஆஃபாக ரெண்டுமே மடித்தா ஒரே சேம் லென்த் இருக்கிற அளவுக்கு எந்த இடத்துல வச்சா இருக்குமோ அந்த இடத்துக்கு நீங்கள் கரெக்டாக மடித்து விட்டுட்டு நீங்கள் ஆங்கர் வச்சு ஆங்கரில் லாக் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். இது போல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். நீங்கள் ஆங்கரில் வச்சு மடிச்சுட்டு நீங்கள் உங்கள் பீரோக்குள்ளே கூட நீங்கள் செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு கட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணிட்டேன். இப்போது செஸ்ட் ஃப்ளீட்டை எடுத்து நான் மேலே போட்டுட்டு நான் மடிச்சிடுறேன். பாருங்கள், ஆங்கர் ஃபோல்டிங் இஸ் வெரி ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாக்ஸ் ஃபோல்டிங்கை விட ஆங்கர் ஃபோல்ட் பண்ணுறது வந்து செல்ஃப் யூஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லைனாக்கா நீங்கள் பாக்ஸ் ஃபோல்டிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பாக்ஸ் ஃபோல்டிங் வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சாரியே கட்ட தெரியாது ஆனால் அழகாக கட்டணும், ஃபோல்டிங் அழகாக பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு உங்களோட சாரியை இதே மாதிரி ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.